Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம முட்டை சாப்ஸ் செய்ய போறோம். இது ரைஸ் சப்பாத்திக்குலாம் நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட फ्रेंड्स and ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதுக்கு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1 கப் சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சாப்ஸ் நல்லா டேஸ்டா இருக்கும். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாவே எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிற போறோம். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிற போறோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இப்போ இதை லைட்டாக வதக்கலாம். நம்ம குழம்புக்கு நார்மலாக போடுற மிளகாத்தூள் மசாலா தூள்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிற போறோம். இப்ப 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு லைட்டா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க வைக்க போறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலா தண்ணிலாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 கப் தேங்காய் பால், கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இதுல ஒரு 6 முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கிரேவியோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி போட்டு ஒரு சைடு நல்லா அந்த கிரேவிலாம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாலாம் உள்ள இறங்கி முட்டையோட இறங்கி நல்லா செட் ஆயிருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிற போறோம். நம்மளோட முட்டை சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வேற பிளேட்ல மாத்திக்கலாம். நம்மளோட முட்டை சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.